ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனும் வீராவையும் தான் காட்டுறாங்க. அப்போ மாறன் வந்து வீரா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் அவர் என்னை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது, உன்னை பற்றியா ரொம்ப மோசமாக சொன்னார், இவனெல்லாம் நீ எப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அப்படின்னு சொன்னார் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்ததே தப்பாக போச்சு போலுக்க, நம்மளை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லவும், அப்போ வீரா வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் இந்த மாதிரிலாம் நீ வேலையை வச்சுக்கிடாத, ஒழுங்காவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் மாறனும் வீராவும் வீட்டுக்கு வராங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கண்மணியை தான் காட்டுறாங்க. கண்மணி ராகவும் படுத்துட்டு இருக்கும்போது அப்போ ராகவும் வந்து ஏதோ யோசனையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்மணி கேட்குறாங்க, என்னங்க அப்போ இருந்து நானே பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப யோசனையோடு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்மணி அப்படிங்கிறாங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், ஒன்றுமில்ல கடையில் ஏதாவது ஒரு குண்டு ஊசி காணாமல் போனால் கூட நீங்களாம் வந்து கேட்க முடியாது, உங்கள் தம்பிக்கிட்டெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு தான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், இப்படிலாம் சொன்னபோதே ராகவை பார்க்குறாங்க. என்ன சொல்கிற கண்மணி அப்படிங்கும்போது, ஆமாங்க, கடையை பற்றி எல்லா முடிவும் மாமா தான் எடுக்கிறாங்க. மாமாவுக்கு அடுத்ததாக ஒரு முடிவு வந்து எடுக்கணும்னா அது யார் எடுக்க வேண்டியது இருக்கும், நீங்கள் தானே எடுக்கணும். ஆனால் இப்போ உள்ள நிலைமை அப்படியே இருக்குது, நீங்கள் எது சொன்னாலும் சரி தான், யாரும் நம்மளுக்கு கேட்க போகிறது கிடையாது, எல்லா அதிகாரமும் உங்கள் தம்பிக்கிட்ட தான் இருக்குது. இப்படிலாம் நடந்தால் என்ன பண்ணுறதுக்கு, என்ன இருந்தாலும் சரி மாமாவுக்கு அடுத்ததாக அந்த இது உங்களுக்கு தானங்க கிடைக்கணும், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே ராகவ் ரொம்ப யோசனையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வீரா வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் அங்கே வராங்க. நானும் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னடா படிக்க போகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நீ படிக்கிற, எனக்கும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து எதையோ எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வீரா அப்பப்போ திரும்பி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, வீரா எனக்கு ரொம்ப டயர்டாகி போச்சுது, எனக்கு போய் ஒரு டீ எடுத்துகிட்டு வரி அப்படிங்கும்போது, என்ன விளையாடிட்டு இருக்கிறியா என்ன, எனக்கு தான் எக்ஸாம் இருக்குது, நான் படிச்சுட்டு இருக்கிறேன், ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ எப்போ எக்ஸாம் எழுத போறியா என்ன அப்படிங்கும்போது, இங்கே பாரு எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னை பேசாமல் வந்து விட்டுரு, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும், எதையோ ரொம்ப நேரமாக எழுதிக்கிட்டே இருக்கிறானே, அப்படி என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வராங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது, உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு நீ எதுக்கு கஷ்டப்படுற அப்படிங்கும்போது, ஆமாம் உனக்கு பார்த்து எழுதுறதுக்காக தான் நான் எல்லாம் எழுதி வச்சுட்டு இருக்கிறேன், வேணா அங்கே பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து கொடுக்கவும், உடனே இந்த பேப்பரை வந்து எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே வீரா வந்து கோவத்தோடு அவங்க முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன வீரா, உனக்காக தானே நான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன் பார்த்து எழுதுறதுக்கு அப்படிங்கவும், ஆமாண்டா ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இந்த புக்கில் இருக்குது, இதுக்குள்ள ஆன்சரை பார்த்தோம்னா அந்த புக்கில் இருக்குது, இதுதான் நீ எனக்கு எழுதி தர லட்சணமா என்ன அப்படின்னு சொல்லவும், ஐயோ கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கும்போது, கொஸ்டின் ஒன்றா இருக்குது, ஆன்சர் ஒன்றா இருக்குது, இப்படி தான் எக்ஸாம் எழுதி நீ பாஸ் ஆகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் வந்து, ஐயோ கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சுது, கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நம்ம எழுதலையா, வேற ஒரு ஆன்சரை நம்ம எழுதி வச்சிருக்கோமா அப்படிங்கும்போது, அப்போ வீரா சொல்லுவாங்க, இங்கே பாரு நான்லாம் வந்து எப்படி எக்ஸாம் எழுதணும்னு உனக்கு தெரியும்ல, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுட்டு இருக்காதானே, ஓம் புத்தி மாதிரிக்கு என்ன கிடையாது அப்படிங்கும்போது, ஆமாம்மா நீலாம் நேர்மை எருமையாக தான் நீ எழுதப்பட்டவா, இப்படிலாம் நீ எழுதுவியா அப்படின்னு சொல்லவும், அந்த பேப்பரை தூக்கி மாறனோட முகத்திலே வீசிட்டு போகிறாங்க. சரி கடைசியில் இவ்வளோ நேரம் எழுதி வேஸ்ட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆனதுமே கண்மணி வந்து ஒருத்தர் செஃப்பாக வந்து அவங்க கூப்பிட்றது வராங்க. அப்போ அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, யாருக்கு எப்படிலாம் சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அவரும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ கூட வடிவு நின்றுட்டு இருக்கும்போது கண்மணியில் வள்ளி வராங்க. வள்ளி வந்ததுமே கேட்குறாங்க, இது என்னது புதுசாக ஒரு சமையல்காரருங்க நிற்கிறாரு அப்படின்னு சொல்லவும், என்ன கண்மணி எதுக்காக அவரை கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறேன், உனக்கு எதாவது தெரிஞ்சவர் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம வீட்டுக்கு சமையல் பண்ணுறதுக்காக தான் இவரை நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னது சமையல் பண்ணுறதுக்காக இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கிறாங்க. யாரை கேட்டு நீ இதெல்லாம் செய்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு இன்னும் ஒரு நிமிஷம் கூட இவர் இங்கே இருக்கக்கூடாது, ஒழுங்க மரியாதை இவர் இங்கே அனுப்பிவிட்ரு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் அனுப்பிவிட முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அந்த சமையல்காரர்கிட்ட வந்து வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இங்கே சமையலுக்கெல்லாம் யாரும் நாங்கள் கூப்பிடலை, அதனால் நீங்கள் தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்க அப்படிங்கும்போது, உடனே கண்மணியும் வடிவும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவரை நான் தான் கூப்பிட்டுட்டு வந்தேன், அதனால் நான் சொன்னால் மட்டும்தான் இவர் கேட்பாரை தவிர மற்றபடி நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டார், அது மட்டும் இல்லாமல் மாமாவுக்கு வயசாகி போச்சுது, அவருக்கு எப்படி சமையல் இப்போ செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரை அழைச்சிட்டே வந்திருக்கிறேன், அதனால யாருக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நான் அவர்கிட்ட வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன், அதனால நேரத்துக்கு நேரம் யாருக்கு எப்படி சாப்பாடு வேணுமோ அதெல்லாம் அவர் செய்து கொடுப்பாரு, நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு மட்டும் போனால் போகிற அப்படிங்கவும், இப்படி சொன்னதுமே வள்ளி கேட்குறாங்க, நான் என்ன சமையல் பண்ணிட்டு தானே இருந்தேன், எனக்கு என்ன கை கால் என்ன உடஞ்சி போச்சு தான் என்ன, சும்மா என்ன ஆகுன்னா ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், இங்கே பாரு உன் வேலையெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காது அப்படிங்கும்போது, என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களை நான் வந்து ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு உன்னுடைய அனுதாப வேலையெல்லாம் நீ என்கிட்ட வச்சுட்டு இருக்காதுன்னு, இது மற்றவங்கன்னா நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன், நீ என்கிட்டலாம் உன் வேலையை காட்டாது அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க நான் மாமாவை கேட்டு தான் இவரை நான் சமையலுக்கு வந்து நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன்,
அதனால நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், நான் கேட்க போகிறது கிடையாது அப்படிங்கவும், என்னது அண்ணனா சொன்னார் அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ போய் சொல்கிற, அண்ணன் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார் அப்படிங்கும்போது நீங்கள் வேணா போய் கேட்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா வள்ளி கோவத்தோட நேராக ராமச்சந்திரன் கிட்ட வராங்க. ஆமாண்ணே, கண்மணி கிட்ட நீ வந்து சமையல் செய்யறதுக்காக சமையல்காரரை கூட்டிகிட்டு வர சொன்னியார் கேட்கும்போது ராமச்சந்திரனும் ஆமா வள்ளி அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னா இப்போ வந்து இந்த வீட்டுக்கு சமையல்காரரு, நான் வந்து நல்லா தானே சமையல் பண்ணி செய்து கொடுத்துட்ருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் தானே சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ செய்துட்டு இருக்கிற, அவள் தான் ஏதோ புரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான்னா நீயும் வந்து சரின்னு சொல்லியிருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நீ இப்போ வந்து சொல்லு, சமையல்காரர் இங்கேருந்து போக சொல்லு, நீ சொன்னால் மட்டும்தான் அவர் போவார் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, எதுக்கு வள்ளி நீ இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிற, நீ பேசாமல் ரெஸ்ட் எடு அப்படின்னு ராமச்சந்திரனும் கண்மணி சொன்ன மாதிரிக்கு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து வள்ளி ரொம்பவே ஆவேசத்தோடு இருக்கிறாங்க. இப்படி தான் அந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.